ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம பட்டாபிராமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டில் பார்க்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம்னு சொல்லிட்டு டைட்டில் பார்க் பக்கத்தில் ரொம்ப லாங்கில் இருக்கும். பட் இது டைட்டில் பார்க்கு ரொம்பவே கிட்ட ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு அழகான லேஅவுட் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா V2 வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் கண்ணப்பா நகர். மொத்தம் ஒரு 14 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல் இப்போ நம்ம V2 மிஸ்டர் இளங்கோ சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ V2 நம்ம நிறைய வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். இது உங்களோட 4th or 5th ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறதே. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நான் வந்தேன் சார், நான் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தேன். ஜஸ்ட்டு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வந்துட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி எந்த சைட்லேருந்துலாம் ஆக்சஸ் எப்படிலாம் வரலாம், இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சார்? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் தண்டரைன்ற லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. பட்டாபிராம் தண்டரை. ஓகே ஓகே. நீங்கள் பட்டாபிராம் ஆவடி டு திருநின்றவூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பட்டாபிராம் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா அந்த பிரிட்ஜ், ரயில்வே கேட் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஒரே தண்டரை தான். ஓகே ஓகே. வந்து நம்ம GNT ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். GNT ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ். ஓகே. பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.1 ஹார்ட்லியே இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆமாம். உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் வந்து பூந்தமல்லி போகிற பஸ் ரூட் இது. ஓகே ஓகே. இதில் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு பஸ் ட்ராவல் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து 100 மீட்டர்ஸ்னு இந்த சைடு லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே 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 ஓகே. அவுட்டர் ரிங் ரோடு வழியாகவும் வரலாம். அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வரலாம். நெமிலிச்சேரியிலேருந்து வரலாம். ஆவடி பட்டாபிராம் எப்படி வந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா அவுட்டர் ரிங் ரோடு இறங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து பூந்தமல்லி, ஆவடி, பட்டாபிராம் மூணுத்துக்குமே பிரியிற ரோடு. ஆமாம் ஆமாம். அந்த ரோட்லேருந்து தான் வந்தேன் நான். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாத்துக்குமே சென்டராக இருக்கும் இந்த லொக்கேஷன். ஓகே 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 சார். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல, ஒரு 2 கிலோமீட்டர் தான். மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க சார்? இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது 14 பிளாட்ஸ். 14 பிளாட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது சார்? 960 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 960 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு அழகாக ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டலாம் தாராளமாக கார் பார்க்கிங் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கூட ஒரு 2 BHK போட முடியும். இல்லைனா டியூப்ளெக்ஸ் கூட போட்டு. இப்போ நாம என்ன கோட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டபுள் பெட்ரூம் வந்து 54 lakhsலேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 54 லட்ச ரூபாயில் தனி வீடு இந்த இடத்துல போட்டு கொடுத்துருவீங்க? ஆமாம், அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். லேண்ட் ஏரியா வந்து 960 வரும். பில்டப் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வரும். இது கஸ்டமைஸ்டு வில்லா தான். ஓகே. அவங்களுக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. சொல்றது ஒரு பேசிக் பிளான். பேசிக். ஓகே 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 சார். உள்ள என்ன ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது சார்? மேக்ஸிமம் 1300 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இப்போ ஒரு கிரவுண்ட்ல வேணா சேர்த்து 2 பிளாட் 14 பிளாட் போட்டிருக்கீங்க. 14 அவைலபிள் இருக்கு இல்லையா? இல்ல சார், ஆல்மோஸ்ட் 8 பிளாட் முடிஞ்சிருச்சு. இப்போ 6 பிளாட் தான் அவைலபிள். 6 பிளாட் இருக்கு. ஓகே. அதுலயுமே 935 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. ஓகே. என்ன ஃபேசிங் சார்? எல்லாமே உங்களுக்கு நார்த் சவுத் ஃபேசிங் தான். நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங். ஸோ வந்து வாஸ்து பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே இருக்கு. ஸோ நார்த் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது, சவுத் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது. ஓகே ஓகே சார். சரி, என்ன ஸ்கொயர் ஃபீட் வந்து காஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம் சார்? இப்போது நம்ம ப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா 4200 per ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த சர்க்கிள்லேயே வந்து ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணாலே 4500 கம்மி எதுவுமே இல்லை பிளாட்ஸ். நம்மளே 5000 மேலே தான் பண்ணுறோம். 5000, 5500. வீடுன்னு போனாலே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் 80 lakhs 70 lakhs தான் பட்ஜெட். பட் நம்மக்கிட்ட 54 lakhsலேருந்து இருக்குது. ஸோ லேண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4200 per ஸ்கொயர் ஃபீட். வாங்கும் போதே மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 700-800 கம்மியாக தான் வாங்குறாங்க. ஸோ வாங்கும் போதே ப்ராஃபிட் தான். சார், இப்போ வராங்க அப்படின்னா என்ன அப்ரூவலில் இருக்குது சார் ப்ராஜெக்ட்? இது ஆக்சுவலாக வந்து CMD அப்ரூவ்டு சார். CMD சென்னை மெட்ரோ லிமிட்லேயே வந்துடும். ஆமாம், CMD லிமிட்டில் வருது. CMD அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம். லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லேயுமே லோன் வந்து பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்குறாங்க சார். இன்றைக்கி 4200 கொடுத்து ஒருத்தவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏரியா வந்து ரெசிடென்ஷியலுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக வீடுங்க இருக்குது, வந்த உடனே போகணும், ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் என்ன டெவலப்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு 5 வருஷம் வாங்கி விற்கிறாங்க. ஒரு 5 வருஷத்தில் என்ன டெவலப்மெண்ட் வந்து ப்ரைஸிங் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம்? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவில் தான் வாங்குறாங்க. இதில் அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கோயம்பேடு டு திருநின்றூர் வரைக்கும் அந்த மெட்ரோ வருது. ஸோ பட்டாபிராமில் மெட்ரோ உங்களுக்கு இன்னொரு 3-4 இயர்ஸில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைடென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 200 feet பைபாஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த இடத்துல ஒரு 200 feet பைபாஸ் வருது. நீங்கள் CMD வெப்சைட்டில் போனீங்கனாலே அதுக்கான டீட்டெயில்ஸ் மொத்தமே. ஸோ சைட்லேருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ளேயே ஒரு 200 மீட்டர் இல்லை 50 மீட்டர்ஸ் தான். நீங்கள் அதை கிராஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். இந்த ஹைடென்ஷன் இப்படி தான் போகுது பிரிட்ஜ் ஆக்சுவலாக. ஓகே. அந்த ஹைடென்ஷன் இருக்க இடத்துல ஃபுல்லாக 200 feet பைபாஸ். நெமிலிச்சேரியிலேருந்து திருவேற்காடு கனெக்டிவிட்டிக்கு ஒரு 200 feet பைபாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு லேண்ட் அக்விசிஷன், சர்வே நம்பர் எல்லாமே CMD வெப்சைட்டில் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டாங்க. அது இன்னொரு 1 or 2 இயர்ஸில்
வந்துடும். அது வந்ததுன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸில் உங்களுக்கு பைபாஸ். அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஜாக்பேட் ப்ராஜெக்ட்டே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம இந்த ஏரியாவில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்தில், பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர பைபாஸ்க்கும் நமக்கு பக்கத்தில். ஸோ எப்பயுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இது நம்ம சொல்கிற விஷயம், இந்த ப்ராஜெக்ட்னு இல்லை, இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம். எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட்க்கு பக்கத்தில் என்னென்னலாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதோ அதை பொறுத்து வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். எப்பயுமே வந்துட்ட ஒரு ப்ராஜெக்டோட வரப்போகிற ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷனை எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் பிளான் அப்படின்ற பார்க்கும்போது ஒரு 200 ஃபீட் பைபாஸ் வருது, உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸோ உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஏன்னா ஒரு பிளாட் வந்து 1000 ரூபா போகுது அப்படின்னா இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போயிட்டு இருந்தது. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 3000 ரூபா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான், இன்னும் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகலை, ஜியோவே பாஸ் பண்ணி. ஆமாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஆல்ரெடி டைட்டில் பார்க் இருக்குது, அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஆல்ரெடி வந்து பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் சார் எத்தனை வீடுங்க வருது சார் உள்ள? ஸோ ஆக்சுவலாக 8 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நாமளே தான் பண்ணி கொடுப்போம். ஸோ 5 வீடு உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ இப்போ வாங்குறவங்களும் வீடாகவும் வாங்கிக்கலாம், இல்லை பிளாட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே சார், இப்போ வராங்க அப்படின்னா பிளாட்னா கையில் மினிமம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் லோன் பண்ணி கொடுக்குறீங்க சார்? சார் பிளாட்டு வீடு எதாக இருந்தாலுமே வெறும் 4 lakhs இருந்தால் போதும், உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பிளாட்டை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 2 lakhs இருந்தாலே போதும், ரிமைனிங் நம்ம பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்களா சார் ப்ராஜெக்ட்? ஆமாம், சண்டேஸில் டோர் ஸ்டெப் பிக்கப்பே இருக்குது. சண்டேல வரவங்க ஃபேமிலியோட வந்து டிசைனிங் அத்தாரிட்டியோட வந்து பார்த்துட்டு புக். சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கம்பல்சரியாக பிடிக்கும், கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஓகே, கேப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலியாக வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். சார் இங்கே பிளாட் வாங்கினா ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா சார்? பிளாட்டோ வீடியோ வாங்கினா ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா? ஸோ பிளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மக்கிட்ட பண்ணுற கிளைண்ட்ஸ்க்கு இப்போது கம்மிங் வீக்கில் வந்து புக் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்கிற 3 phase EB, போர்வெல், செப்டிக் டேங்க், பில்டிங் பிளான் அப்ரூவல், GST இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 lakhs வரும். இப்போ எங்கே நீங்கள் வெளியில் வேறு ஏதாவது ஒரு பில்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுங்கிறத தாண்டி இது எல்லாமே அடிஷ்னல் காஸ்ட்டாக தான் வரும். பட் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அது எல்லாமே இன்க்ளூடடாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே ஒரு 5 lakhs கிட்ட ஒர்த்து வரும் இல்லையா? தாராளமாக வரும். பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், 3 phase EB அதுக்கு மேலேயே வரும் ஒரு வீடு கட்டுறப்ப. ஸோ ஒரு 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மட்டுமே இருக்குது. ஏன்னா தனியாக ஒரு கட்டின வீடு வாங்க போனால் ஸோ 54 லட்சம்ன்றது ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஏரியாவில் பேசிக்காகவே ஆரம்பிக்குது ஒரு மினிமம். ஸோ அப்படி பார்க்கும்போது வீடாக வாங்கும் போதே ஒரு 15 லட்சம் லாபம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஒரு 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா செலவாகிறதுல சேவ் ஆகுது இல்லையா? ஆமாம். இன்னொன்று நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு பொறுத்த வரைக்கும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அது குவாலிட்டின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே A grade குவாலிட்டி தான். ஸோ அதையும் இங்கே பார்க்கலாம். ஸோ பில்டிங்கோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ வீடியோவில் பார்க்குறவங்க ப்ராஜெக்ட் வந்து பட்டாபிராம் தண்டரையில் லொக்கேட் ஆகிருக்கு. 935 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குது. CMD அப்ரூவ்டு பிளாட்டு. வீடுமே 54 லட்ச ரூபாயில் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா V² நம்பர் தான். ஸோ இது அவங்களோட 50வது ப்ராஜெக்ட் இல்லையா சார்? ஸோ ஒரு 50 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்டில் நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வீடோ வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிக்க முடியும். ஸோ யாருக்கும் இந்த கமிஷனும் கொடுக்க வேண்டியது கிடையாது. வந்தீங்கன்னா நேராக ஆஃபீஸில் உட்காந்து டைரெக்டாக ப்ராஜெக்ட் யார் போட்டிருக்காங்களோ அவங்ககிட்டயே பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நடுவில் எந்த ஒரு தேர்ட் மேனுமே கிடையாது. ஸோ நேராக வந்து பார்த்துட்டு வாங்குங்க. சாரை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். நல்ல சார், நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சைட்டை வந்து பாருங்கள். நம்ம சேனல் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.